ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத் முந்தைய படங்களுக்கு சம்பந்தப்படாத ஒரு தனி கதையா இந்த பக்கம் கேரத் எட்வர்ட்ஸ் தன்னுடைய விஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஹிஸ்டரியிலேயே இல்லாத விதவிதமான மியூட்டேட் பண்ணப்பட்ட டைனோசர்ஸை இறக்கி சம்பவம் செஞ்சிருக்காரு தான் சொல்லணும். நிலம், நீர், காற்று, இருட்டுன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வித்தியாசமான டைனோசரை இறக்கி சூப்பரான ஆக்ஷன் செட் பீசஸா அழகாவே மூவ் பண்ணியிருக்காங்க. பியூர் PG-13 தான் குழந்தைகளோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பழைய மியூசிக்லாம் போட்டு நாஸ்டால்ஜியா கிக் ஆஃப் பண்ணி சூப்பரான ஒரு வைபா இந்த படம் அமைஞ்சிருக்கும். டீரெக்ஸும் இருக்குங்க. டீரெக்ஸ் வச்சு ஒரு தரமான சம்பவமே காமிச்சிருக்காங்க. மேக்கிங் ஆக்ஷன்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எக்ஸிபிஷனுக்கு போற மாதிரி கூட்டமா ஒரு கும்பலை இறக்கி விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் 4 பேர் கொண்ட ஃபேமிலி குரூப், இன்னொரு பக்கம் ஸ்கார்லெட் ஜோஹன்சன், மகேஷ்லா அலியோட டீம்ல லீட் ஆகிட்டு வர மர்சனரி குரூப். மெயின் லீடை தாண்டி மற்றவங்க எல்லாம் எப்படி சாக போறாங்க, எந்த டைனோசர் கையில சாக போறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே தெளிவாக உங்களால நோட் பண்ண முடியும். வில்லன் ஒருத்தர் இருக்கான், வில்லன் டைனோசர்னு ஒன்று காமிச்சிருக்காங்க. 2 பேரும் இருக்கிறதும் இல்லாதது ஒன்று தான். அதுவும் அந்த டீரெக்ஸ் 5 நிமிஷம் கூட வராது போல ஸ்கிரீன் டைம். சித்தார்த் அபிமன்யு போல இருட்டிலே வாழ்ந்துட்டு போயிடுது. முழுசா கண்ணில் கூட காட்டலையாடாத கதை. இதை நோக்கி இங்கே தான் நகர போகுதுங்கிறத உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். கதை ரொம்பவே ஃப்ளாட்டாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லாமல் தான் நகருது. ஆக்ஷன் மட்டும்தான் படத்தை தூக்கி கொடுக்குது. மற்ற கும்பலாக வந்து அந்த கேரக்டர்ஸில் ஒருத்தர் பேர் கூட உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு ஞாபகம் இருக்காது. அந்த அளவுக்கு தான் டெவலப்மெண்ட்டே போயிருக்கு. படத்தோட ரன் டைம் 20 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஷார்ப்பாக ஃபீல் ஆகிருக்கும். நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஃபாலன் கிங்டம் டொமினியன் அளவுக்கு கேவலப்படுத்தாமல் ஒரு 50% கம்பேக் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். படம் பார்த்தவங்க அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் ரேட் பண்ணிட்டு போங்க.